ரூபா இருக்கும்போது 10,000 ரூபா கொண்டு போய் ஒரு ஷேர் மார்க்கெட்ல வேற எதுலயும் ஒன்று போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் பார்த்துக்குவாரு, அப்படி போடுங்கன்னு சொல்லல. ஏன்னா இருக்கிறதே 10,000 ரூபா. இதுல கட்டாயம் நீங்க காட்ஸ் வில் என்ன செய்யணும், கேட்கணும். ஆனா 500 ரூபாய் இதுல போடுறீங்கன்னா நீ தைரியமா போடலாம். அப்ப என்ன சொல்ல வரேன், அப்ப 10,000 ரூபாய் போடணும், தைரியமா போடணும் அப்படின்னா நீங்க 10 லட்சம் ரூபாய் கையில வைக்கிற அளவுக்கு வளர்ந்துடணும்ன்றேன். நீங்க நம்ம ரொம்ப பயப்படுறது காரணம் என்ன சொல்லுங்க? இஷ்டத்துக்கு எதையும் செய்ய நான் சொல்லல. இன்றைக்கு நான் தேவனுடைய பல்ஸ் பார்த்து தான் செய்யணும் நான் சொல்றேன். இல்ல நான் பல்ஸ் பார்த்த பிறகு ஒரு பயம் வருது பாருங்க. தேவ சித்தமா? சரி, தேவன் என்னுடைய நஷ்டங்களை விழுங்கி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்கிற இடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏறக்குறைய சித்தத்துல பாதியை புரிஞ்சுட்டீங்க. அதனாலதான் இதுவா அதுவா இரண்டும் என்பது தேவ சித்தம். ஏஆர்பி அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏஆர்பி எது சித்தாண்டவர், எது சித்தமே? கர்த்தர் ஏ இல்ல பி இல்ல சின்றாரு. இப்போ உனக்கு தேவை சித்தம் தானே. சித்தம் வந்து சி என்னது? போத்து. இனிமே ஆமா, பணம் வச்சிருக்கீங்களா? வச்சுக்கணும், கையில கோடி கணக்கில் வச்சுக்கணும். கேட்கிறவனுக்கெல்லாம் பணத்துல தட்டணும் இல்ல, கொட்டணும். அவர் சொல்றாரு, பணத்தை தட்டி விட்டு இல்ல அந்த பக்கம் வாங்கி சப்போஸ் பார்க்கிங் ஒத்துலாம் வித்துட்டு போயிருங்க, இல்லாட்டி ஒரு ஆர்பனேஜ் கொடுத்துட்டு போயிருங்க. சார் எப்ப சார் இதெல்லாம் பிரச்சனையா வருது? பணம் ஹேண்ட் டு மவுத் நீங்க வரும்போது பிரச்சனையா வருது. அதை தாண்டும் போது நீங்கள் தேவனோடு இணைந்து வேறு மண்டலத்துக்குள் வருகிறீர்கள். மலேசியாவுக்கு போயிட்டு வரேன்ல, நாளை இந்த வாரம் மலேசியா போறேன். வெளிநாடு போகும்போது ஜோம் பண்ணி கேட்கிறேன், ஆண்டவரே இது போலாமா என்ன, நான் காட்ஸ் வில் இருக்கா இல்லையா அப்படி யோசிப்பேன். ஏன்னா கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறோம், இப்போதைக்கு நான் எங்க இருக்கணும் ரொம்ப முக்கியம். அப்ப லோக்கல்ல ஒருத்தர் ப்ரோக்ராம் கூட்டார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, மலேசியா ட்ரிப் ஒன்று தான் அவுட் கண்ட்ரி வெளியில நான் கமிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே எதுவுமே கமிட் பண்ணல. நான் வந்த பிறகு இந்தியாவில தான் இருப்பேன், எப்ப வேணாலும் வரேன். என்ன கர்த்தர் சொன்னாரு, அது எப்படி நீ இந்தியாவுக்குள்ள மட்டும் சித்தம் கேட்காம போறேன்ற அப்படின்னாரு. ஏன்னா பக்கத்துல இருக்கு, பக்கத்துல இருக்குது, நம்ம நாடு நம்ம ஊரு, எங்க வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம்.